வணக்கம் டாக்டர் டாக்ஸ் தமிழ். என் பேர் டாக்டர் முருகசுந்தரம். நான் ஒரு தோல் மருத்துவர். பெர்மனெண்ட்னா நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட்டோ போய் அது முதல்ல ஃபங்கஸ் தானா, இவங்க கேட்ட மாதிரி அது ஃபங்கஸா இல்லை சொரியாசிஸா இல்லை ஃபங்கஸா இல்லை இது எக்ஸிமாவா, நான் சொன்ன ஏட்டாபிக் எக்ஸிமா கூட சம்டைம்ஸ் ஃபங்கஸ் மாதிரி தோணலாம். ஸோ அதை பார்த்து அதை கரெக்டாக அவங்க டயக்னோஸ் பண்ணி அதை இப்போ வள்ளுவர் சொல்கிறாருல, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சியல். முதல்ல நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு டாக்டரால் ஒரு மருத்துவரால் மட்டும்தான் முடியும். அப்புறம் நோய் முதல் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுவும் ஒரு மருத்துவரால் மட்டும்தான் முடியும். மருத்துவரால் கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்களை அந்த காரணங்களை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் சொன்னல வேர்வை அதிகமாக தங்குது அப்படின்னா அந்த வேர்வை தங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு ஏன் அதிகமாக வேர்வை வருது, உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு ஸ்வெட்டிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ஸ்வெட்டிங் வரக்கூடிய இடத்துல அதை அந்த ஸ்வெட்டிங்கை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணலாமா, அண்டர்வேர்லாம் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், காட்டன் அண்டர்வேர் யூஸ் பண்ணணும், அதை அறுக்காத மாதிரி இந்த வி ஷேப் இல்லாமல் பாக்ஸர் டைப் அண்டர்வேர் யூஸ் பண்ணணும். அண்டர்வேர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அண்டர்வேர் சிந்தட்டிக் அண்டர்வேர் வந்துருச்சு. ட்ரை ஃபீல் அதுக்கு பேர். வெளியில் வேர்வை தெரியாது, அப்போ வேர்வை பூரா உள்ளே இருக்கும். ட்ரை ஃபீல்னு சொல்லி இப்போ ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் கூட ட்ரை ஃபீல்னு வந்துருச்சு. அதெல்லாம் மிகப்பெரிய அக்கிரமம். ரப்பர் மாதிரி இருக்கும் அது என்னாகும், அப்படி ஒரு உடம்பெல்லாம் அந்த வேர்வை உள்ளே தங்கி நாற்றம் அடிக்கும். அந்த வேர்வை ஸ்மெல் ரொம்ப வரும். ஸோ காட்டன் தான் நம்ம வேர்வையை உறிஞ்சிக்கும், நம்ம ஸ்மெல்லும் வராது. ஸோ அதனால் எப்போவுமே எஸ்பெஷலி உள்ளாடைகள் காட்டன் தவிர வேறு எதுவுமே இருக்காது. 100% காட்டனாக இருக்கணும். அதில் ஒரு 10% 20% கூட பாலியஸ்டரோ விஸ்கோஸோ ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. 100% காட்டன் அண்டர்வேராக இருக்கணும். அது ரொம்ப நல்ல கேள்வி. இது ஒவ்வாமையில் வரும். சில மெட்டல்ஸுக்கே ஒவ்வாமை வரலாம். சில பேருக்கு கோல்டு கூட ஒவ்வாமை வரலாம். இதை கேட்டால் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த மெட்டல்ஸில் முக்கியமானது நிக்கல். நம்ம நிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ செப்பு சேர்க்குறாங்கல்ல, இப்போ கோல்டில் சில்வரில் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணும்போது நிக்கல் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த நிக்கலுக்கு தான் பெரும்பாலும் ஒவ்வாமை வரும். இந்த நிக்கல் இந்த நிக்கல்ங்கிற மெட்டல் ஆர்னமெண்ட்ஸில் மட்டும் கிடையாது, டின்டு ஃபுட்டில் கூட இருக்குது, சாக்லேட்ஸில் கூட இருக்குது, நம்ம இந்த டென்டல் ஃபில்லிங்ஸில் கூட இருக்குது. அதில் இருக்கிற மெட்டல் ஃபில்லிங்ஸில் கூட வரலாம். அந்த அமால்கம்னு சொல்லுவாங்க, அதில் கூட இருக்குது. ஸோ அதனால் இந்த மெட்டல்ங்கிறது ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. இப்போது கடவுள் காது குத்துறதுன்னு கொடுத்த இடம் இது ஒன்று தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே குத்திட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் வரிசையாக குத்துறாங்க மேலே பூரா. ஸோ இது என்னாகும், ஒரு கொஞ்ச நாளில் இந்த மெட்டலுக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். இந்த குத்துற இடத்துல கீலாய்ட்ஸ் வரலாம். ஸோ அதனால் நம்ம அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அதாவது இப்போ 18 கேரட் கோல்டோ இல்லை 22 கேரட் கோல்டோ மோஸ்ட்லி அதில் ஒவ்வாமை வர்றதில்லை. அதே மாதிரி சில்வருக்கு கோல்டு அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒவ்வாமை வர்றதில்லை. இப்போ சில்வர் சில பேர் காலில் மெட்டி போடுறது, ஆங்கிள்ஸ் இப்போ ஆங்க்லெட்ஸ் போடுறாங்களே, கொலுசு போடும்போது அதில் சில்வரில் நிறைய பேருக்கு ஒவ்வாமை வரலாம். இந்த கோல்டு கவரிங், அதாவது இந்த கவரிங் நகைகள் போடுறாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் மெட்டலில் கோல்டு அண்ட் சில்வர் பாலிஷ் போட்டு போடுறாங்கல்ல, அதில் நிறைய பேருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். ஸோ அப்படி நம்ம ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது 18 கேரட் கோல்டாவோ இல்லை 22 கேரட் 24 கேரட் கோல்டாவோ இருக்கிறது பெட்டர். அப்படியே இல்லாமல், அதாவது புன்னகை தான் சிறந்த நகை, பொன்னகை எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா தி பெஸ்ட். உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் வில் பி வெரி ஹாப்பி. அதான் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும், இஷ்டத்துக்கு ரீல் சுற்றிடுவானுங்க. ஸோ அதாவது சுகர் கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஜென்ரலி ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நம்ம உணவு, இப்போ சவுத் இந்தியன் உணவு வகைகள், இப்போ நார்த் இந்தியன் உணவு வகைகள் சேர்த்தால் கூட மெயின் ஸ்டேப்பிள் டயட் கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்குது. நம்ம அரிசி, கோதுமை, ரவா, மைதா இது எல்லாமே 100% கார்போஹைட்ரேட்டாக இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் தான் நம்ம சுகர்னு சொல்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் நம்ம நிறைய சாப்பிடும்போது அது எனர்ஜியை நிறைய கொடுக்கும். நம்ம எனர்ஜி உள்ள வேலைகள் நம்ம செய்யலை, நம்ம எப்பவும் உட்காந்துட்டே இருக்கோம், உட்காந்து பேசி, இப்போ நிறைய பேர் டெஸ்க்டாப் ஒர்க் தானே பண்ணுறோம், உடல் உழைப்பு நமக்கு ரொம்ப இல்லை. அப்போ உடல் உழைப்பு இல்லாத போது என்னாகும், இந்த கார்போஹைட்ரேட்டு பூரா ஃபேட்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம ஃபேட்டு ஃபுட்டு சாப்பிடலைனா கூட நம்ம சாப்பிட்ற அதிகமான கார்போஹைட்ரேட்டே ஃபேட்டாக மாறிடும்.
ஸோ அதனால தான் இந்த சுகர் வந்து கார்போஹைட்ரேட்டை நம்ம கட் பண்ணணும், அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்பு வந்து கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணி நம்ம உடல் பருமன் இல்லாமல் உடம்பு இழைச்சி நம்ம சீராக நம்ம ரொம்ப ஆக்டிவாக ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்னா ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இன்டைரக்ட்லி இட் வில் ஹெல்ப் த ஸ்கின். ஆனால் இது சுகரை கட் பண்ணால் நாளைக்கே நீ வந்து ஹீரோயினி ஆகிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொய். அதெல்லாம் எதையுமே வந்து நீங்கள் ஜூஸாக அடித்து சாப்பிட்டீங்கன்னா அதில் வெறும் சுகர் தான் இருக்கும். நீங்கள் ஜூஸாக அடித்து அதில் இருக்கிற சாரை மட்டும் புழிஞ்சு அந்த சக்கையை தூக்கி போடுறீங்க பாருங்கள், அந்த குப்பை தான் வந்து மிக சத்துள்ள உணவு. ஸோ அந்த சாறு வந்து வெறும் சுகர் மட்டும்தான். அதில் இருக்கிற அந்த ஃப்ரக்டோஸுங்கிற அந்த சுகர் எப்படி நம்ம இதில் வந்து கார்போஹைட்ரேட்டில் ஒரு சுகர் இருக்கோ, மில்கில் வந்து ஒரு சுகர் இருக்கோ, லாக்டோஸுங்கிற சுகர் இருக்கோ, அது மாதிரி மால்டோஸ் இருக்குது, அது மாதிரி சுக்ரோஸ் இருக்குது, அது மாதிரி ஃப்ரக்டோஸுங்கிறது வந்து ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகர். அந்த சுகர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே ஒழிய வேறு எதுவுமே உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ எந்த ஒரு ஃப்ரூட்டையுமே கட் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. அந்த சக்கையை தூக்கி போடக்கூடாது. நம்ம தூக்கி வேணான்னு போடுற சக்கை தான் அவ்வளோ சிறந்த சத்துள்ள உணவு. அதுதான் போய் மண்ணில் உரமாக போய் செடி முளைக்குது. ஸோ அதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது அதுதான். ஸோ நீங்கள் எது சாப்பிட ஆசைப்பட்டாலும், அது கேரட்டாக இருந்தாலும், பீட்ரூட்டாக இருந்தாலும், இல்லை எந்த ஒரு பழமாக இருந்தாலும் அதை ராவாக கட் பண்ணி சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் இந்த கடலை மாவு பைத்த மாவுலாம் பஜ்ஜி போண்டா சுண்டல்லாம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அது வந்து ப்ரோட்டீன்ஸு. அதை போல் மிகச்சிறந்த உணவு எதுவுமே இல்லை. நம்ம கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணி இந்த ப்ரோட்டீன்ஸ் இந்த கடலை மாவு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு இதெல்லாம் மூஞ்சில் தடவுறது, அதை தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். ஏன் இதெல்லாம் கிளப்பி விட்டானே தெரியல. ஸோ இதெல்லாம் என்னாகும், கோர்ஸ் கிரானியூல்ஸ். இப்போ கடலை மாவில் இருக்கிற அந்த பொடி, அந்த பவுடர்லாம் வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்காது. அதெல்லாம் வந்து ஸ்கின்ல தேய்க்க தேய்க்க ஸ்கின்னே கருப்பாயிடும். அதுக்கு பேர் ஃப்ரிக்ஷனல் அமைலாய்டோசிஸ் அப்படின்னு ஒரு வியாதி, ஸ்கின் வியாதி. அது மாதிரிலாம் வந்துடும். சில பேர் கடலை மாவு போட்டுட்டு மேலே பீர்க்கங்காய் தோல், ப்ரஷ்ஷு, பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷு, இந்த கிச்சனில் ஒரு அயன் இது மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருக்குமே, அதை தான் இன்னும் தேய்க்கலை. பிளாஸ்டிக் நார் வச்சு தேய்க்கிறாங்க. ஏன்னா அதை தேய்ச்சா ரத்தமாக ஆகிடுன்னு சொல்லி அதை தேய்க்கிறது இல்லை. இதெல்லாம் எருமை மாடு, யானை, இந்த மாதிரி தடித்த தோல் உள்ள மிருகங்களுக்கு தான் இதை தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அதை தேய்க்கிறதுனாலே கூட அந்த தோல் தடித்து போச்சோ அப்படின்னு கூட ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ தோல் வந்து ரொம்ப ஒரு மிருதுவான, ஒரு மென்மையான, ஒரு நல்ல ஒரு உறுப்பு. அதை வந்து இந்த மாதிரிலாம் போட்டு இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஸோ இந்த மாதிரி சாட் ஜிபிடி, ஆயி, கூகுள் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே நகத்தில் ஒரு கருப்பு கோடு இருந்தால் உங்களுக்கு உடனே கேன்சர்னு போட்டுருவான். அவ்வளோதான், நீங்கள் 3 மாதம்தான், நீங்கள் எல்லாம் உங்கள் உயில் எழுதிருங்க, சொத்தெல்லாம் பிரித்து வச்சுருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு லைட்டு போட்டாங்க, நீங்கள் டிக்கெட் வாங்க வேண்டியதான் அப்படின்ட்டுருவான். இதெல்லாம் சுத்த ஃப்ராடு, சுத்த பொய். இதெல்லாம் நம்பவே கூடாது. நகம் கருப்பாகுது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நகத்தில் அடிபட்டு ரத்தக்கட்டு ஏற்பட்டால் கருப்பாகலாம். நகத்தில் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது மேலே சூடோமோனாஸ்னு ஒரு செப்சிஸ் ஏற்பட்டால் ஒரு மாதிரி க்ரீனிஷ் பிளாக் ஆகலாம். நகத்தில் இந்த மாதிரி கருப்பாக ஒரு கோடு வந்துச்சுன்னா அது வெறும் நகத்துக்கு கீழே வர்ற ஒரு மச்சம் தான். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வந்து லாங்கிடியூட்னல் மெலனோனைக்கியான்னு பேர். அது நார்மல் தான். நிறைய பேருக்கு அது மாதிரி இருக்கும். ரொம்ப நகம் கம்ப்ளீட் ஜெட் பிளாக் ஆகி அது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அந்த நகம் ஃபுல்லாக கருப்பாச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர்லி அது கேன்சராக இருக்கலாம். நம்ம ஊரில் அந்த நெயிலில் வர்ற கேன்சர்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. என்னுடைய 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் 3 கேஸ் தான் நான் பார்த்துருக்கேன் நெயிலில் வர்ற மெலனோமாங்கிற கேன்சர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நமக்கு அதெல்லாம் வரவே வராது, கவலையப்படாதீங்க. நல்ல கேள்வி. அந்த பட்டை படுங்கிற மாதிரி நம்ம காலில் நடக்கிறோம். நம்ம ஊரில் வந்து நிறைய ஃபுட்வேர் இல்லாமல் நடக்கிற ஹேபிட் ரொம்ப இருக்குது. எங்கே ஒரு வீட்டுக்கு போனாலோ, ஒரு இடத்துக்கு போனாலோ செருப்பை கட்டிட்டு நடக்கிறோம். நிறைய நேரம் வந்து கோயிலில் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறோம். ஸோ அதனால் கால் நகத்தில் அடிபடுறது, கால் பாதத்தில் வந்து அந்த பிளான்டார் வாட்டுங்கிற ஆணி வர்றது, அந்த காலில் வந்து அந்த அடிக்கடி அடிபட்டு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம பாதங்களை பராமரிக்கிறதே இல்லை. நம்ம பார்த்து ஏதோ ஊராமட்டு பாதம் மாதிரி நம்ம பராமரிக்கிறோம். நம்ம யாரும் ஒரு சாக்ஸ் போட்டுக்கிறதில்ல, ஒரு ஷூ போட்டுக்கிறது இல்லை. ஒரு நம்ம பாதத்தை வந்து நம்ம உடம்பு இப்படி தாங்குதே அப்படிங்கிற அக்கறையே நமக்கு கிடையாது. அது என்னமோ ரொம்ப ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்குகிறோம் நம்ம.
அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ மெயினாக வந்து இப்போ காலில் அடிபடும்போது, ஃப்ரீக்வெண்ட்டாக அடிபடும்போது என்ன ஆகும், இந்த நகம் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு உள்ளே வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நகத்தில் வந்து வலிக்க ஆரம்பிக்கிறது, அந்த நகத்தினுடைய சைடில் இருக்கிற ஃபோல்டில் வந்து ஒரு கிரானுலோமா பயோஜெனிக்கம் அப்படின்னு அந்த உள்வளர் நகத்தினால ஒரு புண்ணு மாதிரி ஒன்று ஏற்படும். அது மாதிரி வந்துச்சுன்னா அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதை வந்து பெர்மனெண்ட்டாகவே க்யூர் பண்ணிடலாம். அந்த சைட் நகத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நகத்தை கட் பண்ணுறது கூட ரொம்ப முக்கியமான, கரெக்டாக கட் பண்ணணும். ரொம்ப அந்த சில பேர் ரவுண்டாக அதில் நிறைய ஷேப்பு அதில் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். ஒரு 1 மில்லிமீட்டர் கேப் விட்டு கட் பண்ணணும். இந்த முக்கியமாக பண்ணுறது வந்து இந்த பியூட்டி பார்லர் போய் பெடிக்யூர் மேனிக்யூர்னு நகை வெட்ட கூட சோம்பேறித்தனமா. அங்கே போய் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு கையை வச்சுன்னு அப்படியே உட்காந்துருக்கிறது, கண்ணில் வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டு அந்த அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் உள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த க்யூட்டிக்கல்னு சொல்லி நகத்தையும் தோலையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனிப்பு திசுவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அழுக்கு. ஆனால் அது ஒரு அற்புதமான ஒரு டிஷ்யூ. அது ஒரு இன்றியமையாத ஒரு டிஷ்யூ. ஸ்கின்னுக்கும் நெயிலுக்கும் நடுவில் ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அது. ஸோ இப்போ எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை தண்ணியோ இல்லை சோப்பு தண்ணியோ இல்லை அழுக்கோ நெயிலுக்குள்ளே போய் நெயில் வழியாக அந்த ஸ்கின் வழியாக ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கேப் வழியாக உள்ளே போய் நம்ம உடம்பை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் கடவுள் கொடுத்துருக்காரு. அவங்க முதல்ல போனோன்னா க்யூட்டிக்கலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சிசர்லாம் வச்சு வேறு கட் பண்ணுறாங்க. நான் ஒரு நாள் போய் பார்த்தேன். அதை கட் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக ட்ரிம் பண்ணி க்ளீனாக எடுத்து விட்டுறாங்க. அது எடுத்தோடனே என்ன ஆகும், நெயிலோட ஆர்கிடெக்சரே மாறி நெயில் வந்து இப்போ பப் டென்ட் அப்பியரன்ஸ்னு பேர். அப்படி நகம் வந்து முட்டை மாதிரி இப்படி வளைஞ்சிரும். அதுதான் இன்க்ரோன் நெயிலுக்கும் ஒரு காரணமாயிடும். க்யூட்டிக்கலை ரிமூவ் பண்ணோன்னே வலியை வந்துடும். அதில் வந்து சில இவங்களே இன்ஃபெக்ஷனை வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏடிபிக்கல் மைக்ரோபாக்டீரியா அப்படிங்கிற ரொம்ப சீரியஸாக நம்ம கேள்விப்படாத மைக்ரோஸ்கோப்பில் பார்க்காத பாக்டீரியாலாம் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்கஸ்லாம் உள்ளே போகும். ஸோ அதனால் இந்த பெடிக்யூர் மேனிக்யூர்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் செலவழித்து நகம் வெட்டக்கூடாதா?